மகாபாரத போர் முடிந்தது. அந்த போரில் வெற்றி பஞ்ச பாண்டவர்களுக்கு கிடைத்தது. மகாபாரத போரில் வென்றதால் அகந்தையோடும் ஆணவத்துடனும் இருந்தான் அர்ஜுனன். நான் போரில் வெற்றி பெற்ற பிறகும் இப்போது வரைக்கும் கிருஷ்ணர் என்னுடன் தான் இருக்கிறார். என்னை விட கிருஷ்ணரிடம் அதிக அன்புடனும் பக்தியுடனும் யாரும் இருக்கவில்லை என்று நினைத்தான் அர்ஜுனன். இதை பார்த்த கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அப்படி நீயாகவே முடிவு செய்துவிடக்கூடாது அர்ஜுனா. உன்னை விட என் மீது அதிகமாக அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற கிருஷ்ணர் அர்ஜுனனின் இந்த கர்வத்தை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்று எண்ணினார். பின் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, என்னை அதிக பக்தியுடன் வணங்கி வருபவள் பிங்களை. அவள் அஸ்தினாபுரத்துக்கு அருகில் உள்ள கிராமத்தில் வசிக்கிறாள். அவளை நாம் இருவரும் சென்று பார்த்து வரலாம் என்று கூறினார். பின் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மேலும், அர்ஜுனா, இப்போதுதான் மகாபாரத போர் முடிந்துள்ளது. அதனால் நாம் இதே தோற்றத்தில் வெளியில் செல்ல வேண்டாம். அதனால் நான் ஒரு பெண்ணாக மாறுகிறேன். நீயும் என் தோழியாக மாறி நாம் இருவரும் வெளியே செல்லலாம் என்றார். அதன் பின் சற்று நேரத்தில் அரண்மனையில் இருந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பெண்களாக மாறி வெளியே புறப்பட்டு வந்தனர். அவர்கள் இருவரும் அஸ்தினாபுரம் வழியாக சென்று பிங்களை வீட்டிற்கு சென்றனர். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பிங்களையின் வீட்டின் கதவை தட்டினார்கள். அங்கு தெய்வீக ஒளியுடன் ஒரு மூதாட்டி கதவை திறந்தார். உடனே பெண்களாக உருமாறியிருந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும், தாயே, நாங்கள் இருவரும் நெடுந்தூரம் செல்ல வேண்டும். எங்களுக்கு மிகவும் களைப்பாக உள்ளது. அதனால் சற்று நேரம் இங்கு இளைப்பாறிவிட்டு செல்லலாமா என்று பிங்களையிடம் கேட்டனர். அதற்கு பிங்களை அவர்களிடம், உள்ளே வாருங்கள், நான் பூஜை செய்து கொண்டு இருக்கிறேன். பூஜை முடிந்தவுடன் நீங்களும் உணவு அருந்திவிட்டு செல்லுங்கள் என்றார். அந்த வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு பீடத்தில் கிருஷ்ணரின் விக்கிரகம் இருந்தது. கிருஷ்ணரின் விக்கிரகத்துக்கு அருகில் சிறியதாக ஒரு கத்தியும், நடுத்தரமாக ஒரு கத்தியும், மூன்றாவதாக பெரியதாக ஒரு கத்தியும் இருந்தது. மொத்தம் 3 கத்திகள் அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த பெண் வடிவத்தில் இருந்த கிருஷ்ணர், தாயே, ஏன் கிருஷ்ணரின் விக்கிரகத்துக்கு அருகில் 3 கத்திகள் வைக்கப்பட்டுள்ளது? ஏன் கிருஷ்ணர் விக்கிரகத்துடன் 3 கத்திகளையும் வைத்து பூஜை செய்கிறீர்கள்? இந்த கத்திகள் யாருடையது என்று கேட்டார். அதற்கு பிங்களை கூறினார், இந்த கத்திகள் என்னுடையதுதான். எனக்கு வாய்ப்பு கிட்டும்போது கிருஷ்ணருக்கு கொடுமை செய்த எனது விரோதிகள் 3 கொல்ல வேண்டும். அதன் பொருட்டுதான் இந்த பூஜை என்றார். உடனே கிருஷ்ணர் பிங்களையிடம், தாயே, உங்களுக்கு விரோதியா? யார் அந்த விரோதிகள் என்று கேட்டார். குசேலன், பாஞ்சாலி, அர்ஜுனன் ஆகிய 3 தான் அந்த விரோதிகள். இந்த குசேலனை கொல்ல இந்த சின்ன கத்தியும், பாஞ்சாலியை கொல்ல நடுத்தர கத்தியும், மா வீரன் என்று தன்னை பற்றி பிதற்றிக் கொண்டு திரியும் அந்த அர்ஜுனனை கொல்லத்தான் இந்த பெரிய கத்தி என்று சொன்னாள் பிங்களை. இதை கேட்டதும் அங்கு பெண் உருவில் இருந்த அர்ஜுனனுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அப்போது உடனே பெண் உருவில் இருந்த கிருஷ்ணர் பிங்களையிடம், இந்த 3 கிருஷ்ணருக்கு அப்படி என்ன தீங்கு செய்தனர் என்று கேட்டார். அதற்கு பிங்களை, அந்த குசேலன் தவிட்டு அவளை என்னுடைய கிருஷ்ணருக்கு கொடுக்கலாமா? கிருஷ்ணர் வெண்ணெயை விரும்பி உண்பவன். குசேலன் கொடுத்த அந்த அவள் என்னுடைய கிருஷ்ணரின் தாமரை போன்ற இதழை பாதிக்காதா? இந்த புத்தி கூட இல்லாமல் அவன் அந்த அவளை கிருஷ்ணருக்கு கொடுக்கலாமா என்று கேட்டாள் பிங்களை. இதை கேட்ட கிருஷ்ணர் மீண்டும் பிங்களையிடம், அது சரி, பாஞ்சாலி ஒரு பெண் ஆவாள். அவள் எப்படி உங்களுக்கு விரோதியானாள் என்று கேட்டார். ஓ, அதுவா? அவள் என்னுடைய கிருஷ்ணரிடம் இருந்து புடவைகளை பெற்றாள். துவாரகையில் இருக்கும் என்னுடைய கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் உள்ள பாஞ்சாலிக்கு புடவைகளை வாரி வாரி கொடுத்தார். அந்த புடவையை இழுத்து இழுத்து துச்சாதனன் கைவலித்து மயக்கமே போட்டு விழுந்தான். புடவையை இழுத்த துச்சாதனனுக்கே அப்படி என்றாள்.
அதை வாரி வாரி வழங்கிய என்னுடைய கிருஷ்ணருக்கு எப்படி கை வலித்திருக்கும்? என்னுடைய கிருஷ்ணரின் கைகளை வலிக்க செய்த பாஞ்சாலியை சும்மா விடுவேனா நான் என்று கோபமாக சொன்னாள் பிங்களை. இதை கேட்ட பெண் வடிவில் இருந்த கிருஷ்ணர், அந்த மூன்றாவது கத்தி அர்ஜுனனுக்கு என்று சொன்னீர்களே, கிருஷ்ணரின் பக்தியிலேயே சிறந்தவன் அர்ஜுனன். அர்ஜுனன் மேல் ஏன் உங்களுக்கு இந்த விரோதம் என்றார். உடனே பிங்களை, அர்ஜுனனின் பக்தியை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும். அர்ஜுனன் என் கிருஷ்ணனை தேரோட்ட சொல்வானா? தேரோட்டுவது அவ்வளவு சாதாரணமானதல்ல. ஊரில் தேரோட்டிகளுக்கா பஞ்சம்? அந்த அர்ஜுனன் என்றாவது ஒரு நாள் என் கண்ணில் அகப்படுவான். அப்போது அன்றைக்கு அவனை பார்த்து கொள்கிறேன் என்றாள் பிங்களை கோபமாக. இவ்வாறு பிங்களை சொன்னவுடன் அங்கு பெண் வேடத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு பதட்டத்தில் வியர்த்து கொட்டியது. இதை பார்த்து கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டு பிங்களையை பார்த்து, தாயே, குசேலன் அறியாமல் செய்தான். குசேலனிடம் அவளை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் இல்லை. மேலும் அவன் கிருஷ்ணரிடம் எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்க்கவில்லை. அவன் கேட்காமலேயே கிருஷ்ணர்தான் அவனுக்கு அளவற்ற செல்வத்தை வழங்கினார். குசேலன் சுயநலமற்றவன். எனவே குசேலனை மன்னித்து விடுமாறு பிங்களையிடம் கூறினார் கிருஷ்ணர். இதை கேட்டதும் பிங்களை கிருஷ்ணர் பீடத்தின் அருகில் வைக்கப்பட்டிருந்த சிறிய கத்தியை எடுத்து வீசினார். இப்போது பெண் வேடத்தில் இருந்த கிருஷ்ணர் மீண்டும் பிங்களையிடம் கூறினார், பாஞ்சாலிக்கு புடவையை வாரி வாரி கொடுத்து கிருஷ்ணரின் கைகள் வலித்தது உண்மைதான். ஆனாலும் ஒரு பெண்ணிற்கு மானம் பெரிதல்லவா? எனவே மானம் காக்க உதவியதால் பாஞ்சாலியையும் மன்னித்து விடுங்கள் என்று கிருஷ்ணர் கூறினார். இதை கேட்டதும் பிங்களை இரண்டாவது கத்தியையும் தூக்கி வீசிவிட்டார். ஆனால் போரில் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய சுயநலத்திற்காக என்னுடைய கிருஷ்ணரை தேரோட்ட செய்த அர்ஜுனனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அதனால் இந்த பெரிய கத்தி அந்த பீடத்திலேயே இருக்கட்டும் என்று சொன்னார் பிங்களை. இதை கேட்டதும் பெண் வடிவில் இருந்த கிருஷ்ணர் பிங்களையிடம், சுயநலம் பிடித்த அர்ஜுனனை நீங்கள் கொல்வது நியாயம்தான். அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கு பெண் வடிவத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு பயத்தில் வியர்த்து கொட்டியது. இதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் மேலும் பிங்களையிடம், அர்ஜுனன் கிருஷ்ணரின் மனதை கவர்ந்ததால்தான் அவர் கை வலியையும் பொருட்படுத்தாமல் தேரோட்டினார். இப்போது நீங்கள் அர்ஜுனனை கொன்றுவிட்டால் நண்பனை இழந்து கிருஷ்ணர் வாடிவிடுவார் அல்லவா? கிருஷ்ணர் வருத்தப்பட்டால் அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று சொன்னார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் இவ்வாறு கூறியதை கேட்ட பிங்களை, அடடா, நீங்கள் சொன்ன கோலத்தில் நான் யோசித்து பார்க்கவில்லையே. நீ சொல்வதும் நியாயம்தான். என்னுடைய கிருஷ்ணர் உடல் வருத்தமோ மன வருத்தமோ இல்லாமல் இருந்தால் அது போதும் எனக்கு. கிருஷ்ணருக்கு மன வருத்தம் தரக்கூடிய செயலை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே பிங்களை மூன்றாவது கத்தியையும் தூக்கி வீசிவிட்டார். உடனே அங்கு பெண் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் பிங்களையின் காலில் விழுந்து வணங்கினான். அப்போது அர்ஜுனனுக்கு இருந்த ஆணவம் அழிந்து போனது. நம்மில் பலருக்கும் நான் என்ற ஒரு ஆணவமும் என்னால் மட்டும்தான் முடியும் என்கிற கர்வமும் என்றைக்குமே தலை தூக்கிக் கொண்டே இருக்கும். இந்த கர்வமும் ஆணவமும் நம்மிடமிருந்து நீங்கினால் வாழ்க்கையில் வெற்றி தானாக நம்மை தேடி வரும். அதைத்தான் இந்த புராண கதை நமக்கு உணர்த்துகிறது.